ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. திருவல்லிக்கேணியம்மாள் வார்த்தை 70. திருவல்லிக்கேணி பெண்பிள்ளை ரகசியம் 70. பாதுகை பேணிப் பொருள் கண்டேனோ எம்பாரைப் போலே. பாதுகை பேணிப் பொருள் கண்டேனோ எம்பாரைப் போலே. இது என்ன வாக்கியம்? கீழேயே எம்பார் என்பவர் யார் என்று பார்த்திருக்கிறோம். ராமானுசருக்கு உடன் பிறந்தவர் என்ற ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர் ராமானுசருடைய சிற்றன்னையுடைய பிள்ளை கோவிந்த பெருமாள் என்று அவருக்கு சிறுவயதிலே திருநாமம், இயற்பெயர். அவர் பெரிய திருமலை நம்பி என்ற சுவாமியினிடத்தில் சென்று திருமலை ஸ்ரீனிவாச பெருமாள் அவரிடத்திலே இருந்து அந்த பெரிய திருமலை நம்பிக்கு தொண்டுகளை செய்து விஷய அர்த்தங்களை பெற்று வந்தார். அதற்கு முன்னால் ராமானுசரை யாதவ பிரகாசர் கங்கை நதியிலே கொன்றுவிட வேண்டும் என்று முடிவு செய்திருக்க, அதனை தெரிந்து கொண்டு ராமானுசருக்கு இளம் வயதில் இருக்கும் பொழுது அவருக்கு தெரியப்படுத்தி ராமானுசரை காப்பாற்றிக் கொடுத்தார். ஆனால் இவர் கங்கையில நீராடும் பொழுது கையில ஒரு சிவலிங்கம் கிடைக்க உள்ளங்கை கொணர்ந்த நாயனார் என்று ஒரு நாயன்மாராகவே ஆகியிருந்தார். காளஹஸ்தியில் இருந்தார். அவரை பெரிய திருமலை நம்பியை கொண்டுதான் ராமானுஜர் திருத்தி பணி கொண்டார். அவர் திருந்தினார். திருந்தினவர் பெரிய திருமலை நம்பியினிடத்திலே தொண்டு செய்து வந்தார். ராமானுசர் பெரிய திருமலை நம்பியினிடத்திலே ஒரு வருட காலம் ராமாயண அர்த்தங்களை கேட்ட பிற்பாடு இந்த எம்பார் என்று பெயர் பெற்ற அப்ப கோவிந்த பெருமாள்னு அவருக்கு பேர், அவரையே ராமானுசரிடத்திலே கொடுத்து நீர் இவரை கொண்டு செல்லும் என்று கொடுக்க அவர் அழைத்து கொண்டு வந்தார் என்பதெல்லாம் சரித்திரம். கீழே சில சரித்திரங்கள் பார்த்திருக்கோம். இவருக்கு எம்பார் என்று பிற்காலத்தில் எம்பெருமானார் என்ற ராமானுஜருடைய திருநாமத்தை சுருக்கி எம்பார் என்று வைத்தார்கள். இவர் ஒரு வைராக்கிய சிகாமணி. உடல் இன்பம் சிற்றின்பத்தில் கொஞ்சமும் ஈடுபாடு கிடையாது. இவருக்கு திருமணம் செய்து வைக்க, ஆனால் அவர் அந்த பெண்ணோடு தனிமை, எப்படி தனிமைன்னு என்னால் ஒரு நிலையை பார்க்கவே முடியலையே. எப்பொழுதும் பரமாத்மா உள்ளேயே இருக்க, நம் உடன் இருக்க, தனிமை என்பது இல்லாத பட்சத்தில் எப்படி ஒரு பெண்ணோட கூடி இருக்க முடியும் என்று வைராக்கியத்தோடு வாழ்ந்தவர் ராமானுஜர். அதனால இவருக்கு சந்நியாச ஸ்வீகாரத்தை கொடுத்தார் அப்படின்னு எல்லாம் பார்க்கிறோம். பற்பமெனத்திகள் பைங்கழலுந்தன் பல்லவ மேவிரலும் என்ற ராமானுசருடைய வடிவழகு திருமேனியின் அழகை குறித்து பாடலை எழுதினவர் இவர்தான். கீழே பார்த்தோம், துவயம் பரிமளிக்கிறதே அப்படின்னு பராசர பட்டர், வேதவியாச பட்டர் என்ற இரண்டு கூரத்தாழ்வானுடைய பிள்ளைகளுக்கும் ராமானுசரனுடைய ஆணையின் பேரில் இவரே குரு ஆச்சாரியனாக இருந்தார் என்றெல்லாம் சரித்திரம் பார்த்திருக்கோம். மிக உயர்ந்தவர் எம்பார். அவருடைய வம்சத்தவர்கள் பல பேர் இன்று பல சுவாமிகள். அவர் அவதாரஸ்தலம் மதுரமங்கலமாக இருந்தாலும் திருநகரி, திருவாலி திருநகரி போன்ற இடங்களிலே எம்பார் வம்சத்தவர்கள் கைங்கரியத்தில் இருப்பதை நாம் பார்க்கிறோம். சரி, அவர் எம்பார், அவர் சரித்திரம் தெரிகிறது. பொருள் கண்டேனோ அப்படின்னா எதற்காக பொருள் கண்டேனோன்னு சொல்லுகிறார் இங்க? பொருள் கண்டேனோன்னா அர்த்தத்தை புரிந்து கொண்டேன்னு அர்த்தம். பொருள்னா நாம சொல்ற மாதிரி ஏதோ பொருள் இல்லை. பொருள்னா அர்த்தம். இந்த வார்த்தை, இந்த சொற்றொடரினுடைய, இந்த பாடலினுடைய பொருள் என்ன அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த பொருள் அர்த்தம். அர்த்தம் விளங்க பெற்றார். பொருள் கண்டேனோன்னா நல்லா தெளிவாக தெரிந்து கொள்ள பெற்றார். அப்ப ஏதோ ஒரு பாடலினுடைய பொருளை தெளிவாக தெரிந்து கொண்டார் என்று பார்க்கிறோம். சரி, எப்படி தெரிந்து கொண்டார்? பாதுகை பேணி, பேணுதல் அப்படின்னா பாதுகாத்தல், கொண்டாடுதல், பத்திரமாக வைத்துக் கொள்ளுதல், பெருமையாக வைத்துக் கொள்ளுதல், பேணி பாதுகாத்தார்னெல்லாம் சொல்றோம் இல்லையா. சரி, எதை பேணினார்? பாதுகை,
பாதுகைன்னாக்கா பாதத்துல போட்டுக்கிறதுக்கு பாதுகைன்னு பேர் இல்லையா? யாருடைய பாதுகையை பத்தி சொல்றார்? யாருடைய பாதுகையை பேணி எந்த பாடலினுடைய பொருளை எம்பார் தெளிவாக தெரிந்து கொண்டார்? இதுதான் கேள்வி. இப்ப நம்ம பார்க்கிற 70வது கேள்வியினுடைய விளக்கம் இதுதான். என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். பெரியாழ்வார் திருப்பல்லாண்டு பாடினார் என்பது எல்லாருக்கும் தெரியும். அதோடு சேர்த்து பிரதானமாக கிருஷ்ணானுபவமாக பெரியாழ்வார் திருமொழி என்று 461 பாடல்கள் கொண்ட தொகுப்பு, மிக அழகான பாடல்கள். அது பெரியாழ்வார் திருமொழி என்று பெயர் பெற்றது. அதிலே 5ஆம் பத்து 4ஆம் திருமொழி, அதுதான் கடைசி. இந்த பிரபந்தத்துக்கு பலஸ்ருதின்னு ஒன்று சொல்லுவாங்க இல்லையா, கடைசி பாட்டு. எப்பவுமே ஆழ்வார்கள் பாடல்ல பொதுவாக ஒரு பதிகம் முடியும் போதும் கடைசியில இந்த பாடலை இது போல யார் பக்தியோடு ஆசையோடு சொல்லுகிறார்களோ அவர்களுக்கு இந்த பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிதானே முடிக்கிறார்கள். இப்ப இந்த பெரியாழ்வார் திருமொழின்ற பெரிய பிரபந்தம் கிரந்தம், அதற்கு கடைசி பாடல் பலஸ்ருதி என்று சொல்லக்கூடிய பாடல், பலனை சொல்லக்கூடிய பாடல். அந்த பாடலிலே அழகான ஒரு ஐதிஹ்யம், ஒரு வரலாறு சரித்திரம் காணப்படுகிறது. கடைசி பாட்டு என்னன்னு பார்ப்போம். அப்படி என்ன எம்பார் இந்த பாடல்ல பொருளை சொன்னார் என்று பார்ப்போம். வேயர் தங்கள் குலத்துதித்த விட்டுசித்தன் மனத்தே கோவில் கொண்ட கோவலனை கொழுங்குளிர் முகில் வண்ணனை ஆயரேற்றை அமரர் கோவை அந்தனர்த்தம் அமுதத்தினை சாயைப் போல பாடவல்லார் தாமும் அணுக்கர்களே. இதுதான் பாடல். இந்த பாடலிலே சுருக்கமா இது என்ன பொருள் சொல்ல வருகிறதுன்னா, ஆழ்வார் இதற்கு கீழே இருக்கக்கூடிய பாடல்களிலே எல்லாம் ஸ்ரீ மகாவிஷ்ணு எம்பெருமான், இவர் பேரே விஷ்ணு சித்தர் இல்லையா, மகாவிஷ்ணு தன்னுடைய சித்தம் மனசிலே நெஞ்சிலே வந்து குடிகொண்டான் அப்படின்னு கீழ்பாட்டில எல்லாம் சொல்லியிருக்கார். தனிக்கடலே தனிச்சுடரே தனி உலகே என்றென்றிருக்க எனக்கு என்னை உனக்கு உரித்தாக்கினையே அப்படின்னு எல்லாம் சொல்றார். பனிக்கடலில் பள்ளிகோளை பழக விட்டு ஓடி வந்தென் மணக்கடலில் வாழவல்ல மாய மணால நம்பி அப்படின்னு சொல்றார் தெளிவா. சரி, அந்த பெருமாளை குறித்து தானே இந்த பாடல்கள். இவருடைய மனசுல இருந்துதான் அந்த பகவான் பெரியாழ்வாரை இவ்வளவு பாடல்களை பாட வைத்தான். அவனை குறித்து பாடுகிறவர்கள், என் மனதிலே குடிகொண்டிருக்கக்கூடிய பகவான், அவனை குறித்து யாரெல்லாம் இப்படி பாடப்பட்ட பெரியாழ்வார் திருமொழி என்ற இந்த பாடல் தொகுப்பை பாடக்கூடியவர்கள், அவர்களுக்கு இன்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி முடிக்கப்படுறார். மேலிருந்த மாதிரியாக பாடலின் பொருள் சொல்றேன். வேயர்தங்கள் குலத்துதித்த விட்டு சித்தன் மனத்தே, வைதிகர்கள் வேதம் கற்றவர்களுடைய குலத்திலே பிறந்தவர்னா வைதிக குலம், பிராமண குலம், அந்தனர் குலம். அதிலே அவதரித்தவர் விஷ்ணு சித்தர் பெரியாழ்வார். அவருடைய மனத்தே, அவருடைய மனசிலே கோயில் கொண்ட கோவலனை, அவருடைய மனசுதான் தனக்கு கோயில், அதுதான் என்னுடைய வாசஸ்தானம் அப்படின்னு கோவலன் வந்து குடி வந்துட்டாராம். கோவலன் என்றால் ஆயர் குலத்துல பிறந்தவன் கிருஷ்ண பரமாத்மா. அப்ப கிருஷ்ண பரமாத்மா பெரியாழ்வாருடைய மனசையே தனக்கு கோயில், தன்னுடைய வீடு என்று வந்து குடி வந்துட்டாராம். அந்த பெருமாளை பேர்பட்டவன் கொழுங்குளிர் முகில் வண்ணனை, நல்ல சிரமகரமாக நமக்கு இருக்கக்கூடிய தாபத்தை போக்கக்கூடிய குளிர்ச்சியானதான அழகான முகில் வண்ணன், கருத்த மேகத்தை ஒற்ற நிறத்தை உடையவனை, ஆயர் ஏற்றை ஆயர் குலத்துக்கு தலைவனை, அமரர் கோவை நித்தியசூரிகள் பரமபதத்தில் இருக்கக்கூடிய பரமபதவாசிகளுக்கு தலைவனானவனை, அந்தனர் தம் அமுதத்தினை, இந்த இடத்துல அந்தணர்கள்னு சொன்னாக்கா சனக சனகாதி பிரம்ம ரிஷிகள், அவர்களுக்கெல்லாம் அமுதத்தினை, அவர்கள் தின்ன தின்ன தெவிட்டாத அமுதம் போன்றவனை, இப்ப ஏற்பட்ட பகவான். அதுதான் பெரியாழ்வார் திருமொழி பாடல்ல பாடுறார். அதை முடிக்கும் போது என்ன சொல்றார்? சாயை போல பாடவல்லார் தாமும் அணுக்கர்களே. அதாவது இந்த 2 வரிய பாருங்க, அப்படியே அர்த்தம் சொன்னா புரியாது, தப்பா இருக்கும் அர்த்தம். சாயை அப்படின்னா நிழல்னு அர்த்தம். சாயை சாயை சாயா அப்படின்னு சொல்றோம் இல்லையா, சாயை அப்படின்னா நிழல்னு அர்த்தம். சாயை போல பாடவல்லார்,
நிழலை போல பாடக்கூடியவர்கள் தாமும். யாரெல்லாம் நிழலை போல பாடக்கூடியவர்கள் யாரோ அணுக்கர்களே. அணுக்கர்கள்னா ரொம்ப நெருக்கமானவர்கள். என்ன அர்த்தம் புரிஞ்சது? நிழலை போல பாடவல்லவர்கள் யாரோ அவர்கள் நெருக்கமானவர்கள். ரொம்ப எளிமையான தமிழ்ல சொல்லணும்னு சொல்றேன். அந்தரங்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன அர்த்தம் இது? நிழலை போல பாடக்கூடியவர்களா? அர்த்தமே சரியா வரலையே. அது என்ன நிழலை கூட போல பாடுறது? இவர் இப்படி அர்த்தம் சரியாக தெளிவாக இல்லாத பொழுது பெரியவாச்சான் பிள்ளை தன்னுடைய வியாக்கியானத்துல இதை எழுதுறார். வியாக்கியானத்திலிருந்தே சொல்லுகிறேன். அதுதான் இந்த பாடலினுடைய கருத்து. எம்பார், இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா, எம்பார் ராமானுஜருடைய சிஷ்யர். அந்த எம்பார் இடத்துல போய் சில பேர் கேட்கிறார்கள், சுவாமி இது என்ன, இது பதம் புரியலையே, இந்த பதத்துக்கு என்ன பொருள்? சாயை போல பாடவல்லார் தாமும் அணுக்கர்களேன்னா நிழலை போல பாடவல்லவர்கள் பகவானுக்கு நெருக்கமானவர்கள். என்ன சுவாமி அப்படின்னு சொன்ன உடனே நாம இருந்தா என்ன சொல்லுவோம்? அது அப்படிதான் இருக்கும், இப்படிதான் இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சதை வளவளன்னு பேசிடுவோம். அந்த மாதிரிலாம் பெரியவர்கள் சொல்ல மாட்டார்கள். அப்போ பளிச்சுன்னு எம்பார் என்ன பதில் சொன்னார்? நான் ராமானுஜர்கிட்ட இந்த பாட்டுக்கு அர்த்தத்தை கேட்கலையே. ஒருவேளை சுவாமி சொல்லும் போது நான் லீவு போட்டுட்டேனோ என்னவோ. ஆனா இந்த பாட்டுக்கு அர்த்தத்தை உடையவருடைய திருவடியிலிருந்து நான் கேட்கவில்லை. சரி, இருந்தாலும் நீங்க என்ன கேட்டுட்டீங்க. அப்ப இது எதுவும் சரியான அர்த்தம் இல்லைன்னு தெரியுது. சரி, இப்ப போய் ராமானுஜர்கிட்ட கேட்டு இந்த அர்த்தத்தை உங்களுக்கு சொல்லலாம்னு பார்த்தா ராமானுஜர் அங்க இல்லை. இப்ப ராமானுஜர் திருக்கோட்டியூர் நம்பியின் இடத்துல அங்க போயிருக்கார். அது எங்கேயோ தள்ளி இருக்கு. ஆனா நீங்க ஒரு விஷயத்த கேட்டுட்டீங்களே, அப்புறம் ராமானுஜர் வரட்டும், அவர் வந்த உடனே கேட்டு சொல்றேன்னு சொல்லக்கூடாது. இப்பவே சொல்லணும், நல்ல விஷயத்த அப்பவே சொல்லணும். என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசித்தார் எம்பார். நீங்கள் கேட்டு விட்டீர்கள், கவலைப்படாதீர்கள், இதோ இப்பொழுதே சொன்னேனாக ஆக வேணும் என்று சொல்லி எம்பெருமானார் ராமானுஜர் உடையவர் அவருடைய பாதுகைகள், அங்க இருக்கக்கூடிய அவருடைய திருவடி நிலைகளை எடுத்தார். எடுத்து தன்னுடைய தலை திருமுடி எம்பார் தன்னுடைய தலையில ராமானுஜருடைய பாதுகைகளை எடுத்து வைத்துக் கொண்டார். வச்சுட்டு கண்ணை மூடி கொஞ்ச நேரம் அப்படி ராமானுஜரையே நினைத்தார். ராமானுஜருடைய திருவடிகளையே நினைத்தார். கொஞ்ச நேரம் அப்படி நினைச்சவர் திரும்பி கண்ணை திறந்தார். ரொம்ப சந்தோஷமா எனக்கு எம்பெருமானார் உடையவர் இந்த பொருளை அருளி செய்தார் என்று சொல்லி அந்த பாதுகையை வணங்கி எடுத்து பத்திரமா வச்சுட்டார். அதத்தான் இந்த இடத்துல பாதுகை பேணி. எம்பெருமானார் ராமானுஜருடைய 2 பாதுகைகளை எடுத்து தன் தலையில வச்சு அதனையே தியானித்து பொருள் கண்டேனோ, இந்த பாடலினுடைய பொருள் தெளிவா எப்படி சொல்றது இந்த 2 வரியை என்று தெரிந்து கொண்டார். அதை சொல்றார். இப்ப நான் சொல்லட்டா? உடையவர் எனக்கு காட்டி கொடுத்தார் இந்த பொருள். இது எப்படி தெரியுமா இந்த பாட்டை வச்சுக்கணும்? எப்படி இருக்கு பாட்டு? சாயை போல பாடவல்லார் தாமும் அணுக்கர்களேன்னு இருக்கு இல்லையா? இது எப்பவுமே பதத்தை பிரித்து சரியான இடத்துல கொண்டு போய் சேர்க்கணும். ஒரு பதம் அது பாடலுக்காக, இலக்கணத்துக்காக, யாப்பிலக்கணத்துக்காக இப்படி இருக்கும். ஆனா அர்த்தம் சொல்லும் போது அந்த பதங்களை சரியான இடத்துல கொண்டு போய் சேர்க்கணும். அவர் என்ன சொன்னார்? பாடவல்லார் சாயை போல தாமும் அணுக்கர்களே, அப்படி வச்சுக்கணும். பாடவல்லார் சாயை போல தாமும் அணுக்கர்களே. இந்த சாயை போலன்றத நடுவில் எடுத்து போட்டுக்கணும். சாயை போல பாடவல்லார் தாமும் அணுக்கர்களேன்னு இருக்கு இல்லையா? பாடவல்லார் சாயை போல தாமும் அணுக்கர்களேன்னு சொல்லிடணும். அப்படின்னா என்ன அர்த்தம் அவன் பாங்க? பாடவல்லார் யாரெல்லாம் இந்த பெரியாழ்வார் திருமொழி பாசுரங்களை, என்னுடைய மனதில் இருக்கக்கூடிய மகாவிஷ்ணுவை குறித்து பாடப்பட்ட இந்த பாடல்களை பாட வல்லவர்கள் யாரெல்லாம் கற்று பாடுகிறார்களோ அவர்கள் சாயை போல, அப்படின்னா நிழலை போல, தாமும் அணுக்கர்களே. அந்த நிழல் எப்படி ஒருத்தருடைய உடலோடு கூடவே இருக்கும்ல, நிழலும் அடிதாருமானோம்னு ஆழ்வாருடைய பாசுரம். நிழல் எப்பவும் பிரியாது. இந்த உடல் எப்படி எல்லாம் திரும்புதோ அதுக்கேற்ற மாதிரி அந்த நிழலும் கூடவே இருக்கும் இல்லையா? விட்டு பிரியாது. அந்த நிழலானது அந்த உடலை விட்டு எப்படி பிரியாதோ அதுபோல பகவானுக்கு அணுக்க தொண்டர்கள், அணுக்கம்னா என்ன? அருகிலே இருந்து, அந்தரங்கராக இருந்து ஒரு நிழலை போல தொண்டு செய்யக்கூடிய பாக்கியத்தை பெறுவார்கள். பகவானுக்கு பக்கத்துல இருந்து திருப்பல்லாண்டு பாடக்கூடிய பாக்கியம் பெறுவார்கள் என்று அழகாக இந்த அர்த்தத்தை சொன்னாராம். அப்ப அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ ராமானுஜருடைய பாதுகைகளை எடுத்து தலையிலே வைத்து எவ்வளவு ஆச்சாரிய பிரதிபத்தி பாத்தீங்களா? அந்த ஆச்சாரியனிடத்துல இந்த அளவுக்கு பிரதிபத்தி இருக்கிறபடியாலதான்
அவராலே இந்த அர்த்தத்தை தெரிந்து கொள்ள முடிந்தது. இந்த அர்த்தத்தை அப்படியே எழுதுறார் பெரியவாச்சான் பிள்ளை. அப்ப எம்பாருக்கு அந்த ராமானுசரிடத்துல எவ்வளவு ஆச்சாரிய பிரதிபக்தி! அதுக்கு மேல அவர் எடுத்து அவருடைய பாதுகைகளை தலையில வைத்து மனசுல நினைச்ச உடனே அர்த்தம் கிடைச்சிருக்குன்னா அவருக்கு எவ்வளவு ஆச்சாரியருடைய அனுகிரகம் இருந்திருக்கும். அப்பேற்பட்ட ஒரு ஆச்சாரிய பிரதிபக்தியோ அனுகிரகமோ எனக்கு இல்லையே என்று சாயை போல பாடவல்லார் தாமும் அணுக்கர்களே என்ற இந்த சொற்றொடரை பிரித்து பாடவல்லார் சாயை போல தாமும் அணுக்கர்களே. பெரியாழ்வார் திருமொழி பிரபந்தத்தை கற்று பாடக்கூடியவர்கள் நிழலை போல பகவானுக்கு அந்தரங்கராக இருக்க பெறுவார்கள் என்று மிக உயர்ந்ததான பொருளை எம்பார் சொன்னார். அவருக்கு இருக்கக்கூடிய அந்த ஆச்சாரிய பிரதிபத்தி அடியேனுக்கு இல்லையே என்றுதான் திருவல்லிக்கேணி அம்மாள் தன்னுடைய 70வது வாக்கியத்திலே பாதுகை பேணி பொருள் கண்டேனோ எம்பாரை போலே என்று சொன்னார். அடுத்து 71வது வாக்கியம் பேயை ஓட்டினேனோ இளையாழ்வாரை போலே. பேயை ஓட்டினேனோ இளையாழ்வாரை போலே. அடுத்த பதிவிலே அனுபவிப்போம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமः.